வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதியும் லக்கணத்துக்கு 5, 9ஆம் வீட்டு அதிபதிகளும் சுப பலன்களே தருவார்கள். இருந்தாலும் பார்த்திங்கன்னா மாறுபட்ட ஆதிபத்தியங்கள் 5, 9 கூடியவராக இருந்தாலுமே கூட அவங்க மாறுபட்ட ஆதிபத்தியத்துக்கு காரகம் வகிக்கும்போது சுப பலன்களை குறைக்கும். அதே போல் கோணஸ்தானம்னு 5, 9ஆம் இடத்தை கோணம்னு சொல்லுவோம். அந்த கோணஸ்தானத்தில் இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா கோணம் திரிகோணம் அப்படின்னா லட்சுமி ஸ்தானம். லட்சுமி ஸ்தானம்னா 5ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த லட்சுமி ஸ்தானத்தில் முதல் கோணத்தில், அதாவது 5ஆம் இடத்துல நவகிரகங்கள், எந்த கிரகம் வேணாலும் நிற்கலாம். அந்த நவகிரகங்கள் நின்னால் 75% நற்பலன்களை தான் தருவாங்க. அதே நவகிரகங்கள் 9ஆம் கோணத்தில், அதாவது 9ஆம் இடத்துல 2ஆம் திரிகோணம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல நவகிரகங்கள் எந்த கிரகம் எல்லாம் நிற்கலாம். அந்த மாதிரி நின்னால் அவங்க கொடுக்க வேண்டிய பலன்கள் பார்த்திங்கன்னா 100% நற்பலன்களை வழங்குவாங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம். அந்த கிரகம் திசாபுத்தியில் நற்பலன்களை தான் வழங்குவாங்க. ஏன் அப்படி 5, 9ஆம் இடத்துல உள்ள கிரகங்கள் நற்பலன்களை வழங்குதுன்னு பார்த்திங்கன்னா, 5, 9ஆம் இடங்கிறது லட்சுமி ஸ்தானம்னு பேர். இந்த லட்சுமி ஸ்தானத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் நற்பலன்களை தான் வழங்கி ஆகணும்.